ஸ்ரீ ராகவேந்திரா நமஹ. இந்த ஃபங்க்ஷன் எல்லா பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்கள். இந்த படத்துல நான் ஒரு சூப்பர் பாட்டு பாடியிருக்கேன். நீங்க அந்த பாட்டு கேட்டீங்க. எனக்கு பொதுவா சிங்கர்ஸ்க்கு ஒரு சின்ன பதட்டம், ஒரு ஒரு ஏக்கம், ஒரு பயம். எப்படின்னா நம்ம பாட்டு எப்படி வந்திருக்கு, எப்படி ஷூட் பண்ணியிருக்காங்கிற ஒரு எதிர்பார்ப்பு ரொம்ப ஜாஸ்தி இருந்துட்டே இருக்கும். அந்த வகையில் டைரக்டர் சார் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் என்னுடைய லைஃப்ல நான் அந்த சினிமா அதில் என்ட்ரு ஆகும்போது எனக்கு கிடைச்ச ஹிட்டான ஃபர்ஸ்ட் சாங் என் மனசில் நீயே தானா, உன் மனசில் நானே தானா, நம் மனசில் காதல் தானா, சொல்லன்பே உண்மைதானா. இந்த பாட்டு கொடுத்த டிஆர் சார் அவருக்கு. ஸோ ஏதோ ஒரு வகையில் நானும் உங்களோட சம்மந்தப்பட்டிருக்கேன் சார். டிஆர் சார் வந்து நான் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டு இருப்பேன். அப்புறம் சொல்லி கொடுத்த விதம், அந்த டியூனை சொல்லி கொடுத்த விதம், அப்புறம் நான் பாடும்போது அவர் அதை எடுத்துக்கிட்ட விதம், அப்புறம் திருப்பி சொல்லி டீச் பண்ணி நான் பாடுற எக்ஸ்ட்ரா சங்கீதெல்லாம் கேட்டுட்டு திருப்பி அதுலேருந்து ஒரு டியூன் கம்போஸ் பாடுவார். ஒரு பேசாமல் இருந்துருக்கலாமோ அப்படின்னு கூட யோசிச்சிருக்கேன். எப்படி பண்ணாலும் அதுலேருந்து ஒரு டியூன், அதுலேருந்து ஒரு லிரிக்ஸ் மாற்றிக்கிட்டே இருப்பார் ஸ்பாட்டில். அதெல்லாம் பார்க்கறதுக்கான ஒரு பாக்கியம் கிடைச்சது எனக்கு. அதே மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு உள்ளே வந்து பாட்டு கேட்கும்போது அப்படியே கண்ணில் தாரையாக கண்ணை தண்ணி விட்டு அப்படியே ரசித்து அழுது அதை வந்து ஃபீல் பண்ணி அவரோட ப்ராடக்ட் வந்து சூப்பராக வந்திருக்குன்றதை முழுமையாக உணர்ந்து அதை ருசிப்பார் சார். ஸோ அதை நான் வந்து பார்த்துருக்கேன். அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அன்னைக்கு கொடுத்தாரு. அதுக்காக இன்னைக்கு நான் என்றைக்குமே தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் சார். ஸோ அந்த வகையில் இன்னைக்கு நான் இந்த படத்தில் பாடின பாட்டு வந்து அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் தாண்டி நல்ல ஒர்க் பண்ணியிருக்கேன் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. எனக்கே பிடிக்குது. இந்த சாங் ரொம்ப நல்லா வந்திருக்கு. இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் இன்றைய கதாநாயகன் ரணில் கௌதம் அவர்கள். ஸோ அவர் ஒரு நல்ல மலையாள படம், ஒரு படத்தில் ஜெயசூர்யா அவர்கள் ஹீரோவாக நடித்த படத்தில் எனக்கு ஒரு சாங் கொடுத்துருக்காரு. ஸோ நான் மலையாளத்தில் பாடின முதல் படத்துக்கு சொந்தக்காரர் அவர். அருமையான ஒரு மியூசிக் டைரக்டர், நல்ல ஒரு அருமையான ஒரு கம்போசர். அவரோட டியூன்ஸ் ஒவ்வொன்றும் மெலடி அவ்வளோ அழகாக இருக்கும். அதை விட அந்த ப்ராடக்ட் வெளியே கொண்டு வரும்போது அந்த குவாலிட்டி ரொம்ப போட்டு ரொப்பி பண்ணாமல் ரொம்ப அழகாக, அதை சாஃப்டாக, மெயினாக ஒரு சிங்கர்ஸ்க்கான அந்த வாய்ஸை வந்து அந்த டெக்ஸ்சர் அழகுப்படுத்துறதுலேருந்து ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் வரும்போது அப்பாடா சாங் நல்லா வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு திருப்தி வந்து எனக்கு ஒரு நிறைய படம் பாடியிருக்கேன். அதில் எனக்கு வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அகெயின் தேங்க்யூ ஸோ மச் சார். இங்கே எல்லாருக்குமே தேங்க்ஸ். இந்த மேடையில் நிற்கிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அந்த இறைவனுக்கு மீண்டும் நன்றி. தேங்க்யூ ஸோ மச். அண்ணா உட்காந்துருங்க ப்ளீஸ். ஓகே. மேடையிலே இந்த மணல் நகரத்தை உருவாக்கி, மணல் நகரத்தில் மட்டுமல்ல என் மன நகரத்திலையும் என்றென்றைக்கும் இடம் பிடித்த என் இனிய நண்பர், இந்த படத்தின் இயக்குனர், ஒருதலை ராகம் படத்தின் நாயகன் நண்பர் சங்கர் அவர்களே, இந்த நிகழ்ச்சியை சிறப்பிக்க அந்த ஒருதலை ராகம் படத்தின் நாயகியாக நடித்து அந்த படம் அவ்வளவு அந்த காலத்திலே பணத்தை குவித்தது என்று சொன்னால், பணத்தை அத்தனை ரூபா குவித்தது என்று சொன்னால், அதற்கு காரணமாக இருந்த ஒரு ரூபாவாக இருந்து அந்த படத்தின் நாயகியாக நடித்த ரூபா அவர்களே, மற்றும் அன்றும் இன்றும் ஒருதலை ராகத்தின் படத்திற்கு முன்பு தொடங்கி இன்றைக்கு ஒருதலை காதல் என்ற ஒரு திரைப்படம் எடுக்கின்ற இந்த நாள் வரை என்னுடைய நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஒளிப்பதிவாளர் மற்றும் இயக்குனர் மற்றும் நடிகர்
இவற்றுக்கெல்லாம் மீறி என்னுடைய நண்பர் என்ற என் இனிய நண்பர் ஒருதலாகும் படத்தின் ஒளிப்பதிவாளராக தன் உள்ளத்தின் பதிவுகளை எல்லாம் பதிவு செய்த என் இனிய நண்பர் ராஜசேகர் அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக என்னுடைய பள்ளி நண்பன் என்று சொல்லி என் வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த அருகாமையில் இருந்தவர் என்று சொல்லிக்கொண்டு அறிமுகமாகிய என்னுடைய நண்பர் தியாகி அவர்களே, மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்வதற்காக ஒருதலை ராகம் படத்தில் தும்புவாக நடித்து அன்றைக்கு மக்கள் மனதில் இடம் பிடித்த என் இணைய நண்பன் கைலாஷ் அவர்களே, மற்றும் இந்த மேடையிலே எங்களை எல்லாம் இணைத்துவிட்டு இந்த மணல் நகரத்தை உருவாக்கி அந்த மணல் நகரம் படத்தின் இந்த ஆடியோ சிடி வெளியீட்டு விழாவை இங்கே நிகழ்த்தி கொண்டு இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே நான் சற்று தாமதமாக தான் வந்தேன். லேட்டா வந்த பாடல்களை பார்க்கல. பாடல்களை பார்த்து விட்டு பேசுவதுதான் முறையாக இருக்கும் என்று சொன்னாலும் பாடல்களை பார்க்காமல் கூட இந்த பாட்டை பார்த்துட்டு இப்ப ரணில் கௌதம் என்ற இசையமைப்பாளர்கள் அவர்கள் இசையமைத்திருக்கின்றார். அந்த பாடல்கள் நல்ல விதத்தில் வந்திருக்கிறது என்பதற்கு நான் எடுத்து சொல்வதை விட இங்கே இருக்கக்கூடிய மேடையில் இருக்கக்கூடிய அத்தனை கலைஞர்கள், இந்த படத்தில் பணியாற்றிய அத்தனை கலைஞர்கள், திரைப்பட தயாரிப்பாளர் ஜேஎஸ்பி முதற்கொண்டு அத்தனை பேர் பேசியிருக்கார்கள். மேடையில் கூட அத்தனை கலைஞர்களுக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கக்கூடிய பெரியவர்களே, தாய்மார்களே, எல்லாவற்றுக்கும் மேலாக ரசிக பெருமக்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு இதை பதிவு செய்து வந்திருக்கக்கூடிய ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, என் அருமை பத்திரிகை துறை நண்பர்களே, புகைப்பட கலைஞர்களே, ஒளிப்பதிவாளர்களே, உங்க அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இங்க மேடை படம் நம்மளுடைய சன் டிவி காலத்திலிருந்து எனக்கு நண்பர், அவர் ஓவர் பில்டப் பண்ணிட்டார் டிஆர் வரும்போதே அப்படின்னா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் 2 நாளைக்கு முன்னாடி சனிக்கிழமைக்கு தகடுன்னு ஒரு படத்துடைய என்னுடைய இணைய நண்பர் வெண்கோவிந்தா அவர்களுடைய ஆடியோ சிடி ஃபங்க்ஷனோட ரிலீஸுக்கு போயிருந்தேன். அங்க கொஞ்சம் பரபரப்பா பேசிட்டேன். நேத்தி என்னுடைய இணைய நண்பர் நாகராஜராஜாவுடைய புதியதொரு உலகம் செய்வோம், அவர் அந்த படத்துடைய அந்த குறுந்தகடு விளையாட்டு விழாவிலும் கலந்து கொண்டு பேசினேன். அது ஒரு பக்கம் பரபரப்பான நம்மளுடைய பிஆர்ஓ டைமண்ட் பாபு ஒரு முக்கால் கரை கடந்திருக்கக்கூடிய புயல் மீண்டும் இங்கே மேடைக்கு வந்திருக்கிறது என்று சொன்னார். நான் ஆனால் இன்றைக்கு புயலாக வரவில்லை. நான் இன்னைக்கு உண்மையிலே தென்றலா இருக்கேன். ஏன்னா காற்று எப்பயுமே ஒரே மாதிரியா இருக்காது. அது டயத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். அதனாலதான் அதுக்கு பேரு காத்து. எப்படி மாற வேண்டும் என்று இருக்குமாம் காத்து. அதனால்தான் அதற்கு பேரே காத்து. ஏன்னு கேட்டா மேகம் இருக்கும். மேகத்து பேர மோதனாதான் மழை. மோதாட்ட பார்த்துக்கிட்டே காத்து இருந்துன்னு வச்சுங்களேன், அந்த மேகத்தை காத்து பார்த்துக்கிட்டே இருக்கிறது ஒரு ஒருதலை காதல். அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா, மேகமே எனக்கு உன்னை பிடிக்கும், எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை எப்ப என் காதலை சொல்றதுன்னு தெரியலன்னு அப்படியே அந்த காத்து காத்துக்கிட்டே இருக்குமா. மேகமும் பார்த்துக்கிட்டே இருக்குமா. அந்த ஒருதலை ராகம் படத்துல உருவான சுபத்ரா அவ்வளவு மாதிரியே அந்த ஒருதலை ராகம் படத்துல உருவான ராஜா, யாருக்கு மட்டும்தான் தெரியும் ராஜா யாருன்னு கிடையாது. டி ராஜேந்தர் எல்லாருக்கும் ராஜேந்திரனா தெரியும். என் நண்பர் ராஜசேகர் சொன்னார் பாருங்களேன், உன்னை ராஜேந்திரனா கூப்பிடலாமன்னு. என்ன நீங்க அன்னைக்கு பார்த்த ராஜேந்திரன் இல்ல, எங்க ஊர்ல இருக்கக்கூடிய தியாகு. எந்த ஊருக்கு போனா நான் ராஜா தான், என்ன எல்லாரும் ராஜா ராஜான்னு தான் சொல்லுவாங்க. நான் அந்த ஊர்ல ஒரு சாதாரண டீ கடையில கஷ்டப்பட்டு டீ குடிச்ச அதே டி ராஜேந்திரன் தான் இன்னைக்கு கூட இருக்கதா நினைக்கிறேன். நான் இந்த அளவுக்கு முன்னேறிட்டேன், நான் பெரிய ஆளு அப்படின்னு நினைக்கல. அதனால அந்த ராஜாவா, அந்த காத்து ராஜான்னா, அந்த மேகம் அந்த படத்துல வர சுபத்ரான்னா, ஏ சுபத்ரா உனக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு காத்து சொல்லிக்கிட்டே இருக்குமா. ஆனா இந்த மேகம் பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கும். ஆனா சொல்லவே சொல்லாது, மௌனமா இருக்கும். எப்பவாவது இந்த காத்து தாங்காம போய் தமான்னு போய் மோதிருச்சுன்னா மேகம் அப்படியே கரைஞ்சிடும். அது கரைஞ்சா மழை.
இது ஒரு கதை. இத கூட கதையாக்கக்கூடிய அளவுக்கு டிஆருக்கு தெரிஞ்சதுனாலதான் அன்னைக்கு ஒருதலை ராகம்னா. ஒருதலை ராகத்துல ரூபா பேசலன்னா ரூபாவை பேச விடாதது ராஜேந்தர், பேச விடாதது விதி. பல நாயகிகளை பல நாயகனிடத்தில் பேச விடாதது விதி. இன்னைக்கு எஸ்எம்எஸ் கொடுக்கலாம் சார், இன்னைக்கு இன்னைக்கு இமெயில் இது பண்ணலாம், வாட்ஸ்அப். இன்னைக்கு ஒரு பொண்ணு தன்னோட கண்ணாலே கண்ணு மாதிரி கண்ணை வச்சுட்டு சொல்லுவா ஹேண்ட்ஸ்அப். அவனுக்கு இன்னைக்கு இருக்கு வாட்ஸ்அப். இன்னைக்கு பொண்ணெல்லாம் போட்டுக்கலாம் மேக்கப். ஆனா அன்னைக்கு போய் லவ் சொன்னா சொல்லிடுவோம் பேக்கப். இன்னைக்கு பொண்ணெல்லாம் பண்ணிக்கிறான் மேக்கப் போடுறது, மேக்கப் போட்டு பண்ணிக்கிறது டச்சப். கிட்டக்கு போய் லவ் சொல்ல முடியாம தடுமாறின அந்த தயக்கம் இருக்குல்ல. ஆனா பொண்ணு மேல காதல்னு வரும் ஒரு மயக்கம், ஆனா சொல்ல முடியாம இருக்கும் ஒரு தயக்கம். அதான் என் ஒருதலை ராகம். சும்மா சொல்றது இன்னைக்கு எல்லாம் என்னப்பா காதல், இன்னைக்கு என்ன சினிமா, என்ன காதல். காலையில ஒரு பொண்ணை பாக்குறான், நூன் ஷோல பாக்குறான், மேட்னியில பிக்கப் பண்றான், ஃபர்ஸ்ட் ஷோல கரெக்ட் பண்றான், நைட் ஷோல கதையை முடிச்சிடலாம். இவங்களுக்கு எல்லாம் போய் ஒருதலை ராகம் அது இது இந்த ஃபீல். ஆக்சுவலி இட்ஸ் எ ஃபீல்னா நோ டீல்ன்றான். இப்பெல்லாம் ஃபீலிங்கே கிடையாது. கதைக்காக படம் எடுத்து அந்த காலம், சதைக்காக படம் எடுக்கிறது இந்த காலம். அதனால நான் எல்லாத்தையும் புரிஞ்சு வச்சுக்கிட்டேன். நான் வீராசாமி எடுத்து ஒரு 7 வருஷத்துக்கு பிறகு நான் படம் ஏன் தெரியுமா, வீராசாமியில ரொம்ப லொல்லா ஒரு பாதி படம் லொல்லா நடிச்சிருந்தேன். அதை ஃபுல்லா யங்ஸ்டர்ஸ் வச்சாங்க. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் சிஸ்டர் சென்டிமெண்ட்லாம் வச்ச உடனே இன்னைக்கு என்ன தெரியுமா ஆடியன்ஸுக்கு, அதுல மட்டும் அந்த சிஸ்டர் சென்டிமெண்ட் இல்லாம டோட்டலாவே லொல்லா வச்சிருந்தேன்னு வச்சுங்க, அத்தனை கோடி கலெக்ட் பண்ணிருப்பேன். அதே மீறி அந்த படத்துல ஒரு கலெக்ட் பண்ணேன் கோடி, அதுலயும் அத்தனை கோடி வீராசாமி கலெக்ட் பண்ணேன். ஆனா அந்த கோடி எனக்கு பத்தல. ஏன்னு கேட்டா நிறைய செலவு பண்ணிட்டேன். இப்பதான் யோசிச்சேன் என்னடா இன்னைக்கு சினிமான்னு. இன்னைக்கு சினிமா ட்ரெண்ட் மாறி போச்சு. ட்ரெண்ட் கேட்ட மாதிரி நான் தாடி கொஞ்சம் அன்னைக்கு ஒருதலை ராகம் டயத்துல அவ்வளவு தாடி வச்சேன். என்ன நண்பர் ரொம்ப தாடி எல்லாம் ட்ரிம் பண்ணிட்டேன் ஒருத்தன் கேட்டான். ஆளு பாடியே ட்ரிம் பண்ணிட்டேன், தாடியும் ட்ரிம் பண்ணிட்டேன். ஏன்னு வச்சுக்க ஒருத்தர் நண்பர் கேட்டார், வெண்கோவிந்தா என் நண்பர் கேட்டாரு, என்ன சார் ரொம்ப ட்ரிம் ஆயிட்டீங்க, உடம்பு இது பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கீங்களேன்னு கேட்டாரு. அன்னைக்கு பார்த்த மாதிரி இருக்கு, நீங்க சொல்றது அதான் அப்படியே இருக்கேன். இன்னொன்னு சொன்னேன், முன்ன பார்த்த விட உடம்புலாம் ரொம்ப ட்ரிம்மா இருக்கீங்க. நேற்று இவரு கூட நண்பர் பார்த்தாரு, சார் ரொம்ப ட்ரிம்மா இருக்கீங்களே எப்படின்னாரு. ஒரே ஒண்ணு நான் சொன்னேன், மனுஷன் வாழ்க்கையில ஒண்ணு தடிக்கணும் இல்ல நடிக்கணும். நல்லா சாப்பிட்டோம்னா தடிச்சிடலாம், இல்ல நடிக்கணும்னு வச்சுங்க. இப்ப ஒருதலை ராகம் எடுத்தனா ஒருதலை காதல் எடுக்கிறேன். ஒருதலை காதல் எடுக்கக்குள்ள இந்த படத்தின் கதை நாயகனா நடிக்கிறேன்னா நடிக்கணும்னு சொல்லக்குள்ள இப்ப வீராசாமி அதுல ஒரு எம்எல்ஏ தாதாவை நடிச்சா அதுக்கு ஒரு உடம்போட இருக்கலாம். இன்னைக்கு ஒருதலை காதல்ல அந்த இப்ப இன்னைக்கு கூட சொல்லக்கூடிய இவ்வளவு நேரம் பேசினாங்க எல்லாரும், நான் தலைக்கணத்தோட பேசுறேன். இவ்வளவு நேரம் எல்லாரும் பேசினாங்க, நான் மேய்க்க பிடிக்கிறதுக்கு முன்னாடி கிளாப்ஸ். அது உடனே தலைக்கணம் கிடையாது. இந்த கிளாப்ஸ் வாங்குறதுக்கு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். இந்த மேய்க்க பிடிக்கிறதுக்கு வாழ்க்கையில் நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு ட்ரம் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பேன். கதை எழுதி வைக்கிறதுக்கு பேப்பர் வாங்குறது எவ்வளவு சார் கஷ்டப்பட்டிருப்பேன். இன்னொன்னு இப்ப யாருக்கு தெரியும், ஸ்கூல்ல படிக்கக்குள்ளே நான் ரேங்க் ஸ்டூடெண்ட், காலேஜில் படிக்கக்குள்ளே நான் ரேங்க் ஸ்டூடெண்ட், காலேஜில் படிக்கக்குள்ளே கோல்டு மெடல். ஆனா நான் தங்க பதக்கம் வாங்கினேன். ஆனா தங்க பதக்கத்தை வீட்டுல வச்சுக்கவே இல்லை. ஏன் தெரியுமா, என் தங்கச்சியோட கல்யாணத்துக்காக அந்த தங்க பதக்கத்தை கூட வித்துதான் நாங்க ரசிப்போம். அதை பாரு எவ்வளவு சென்டிமெண்டான மேட்டர். கை தட்டு நாடு எப்படி விளங்குமா, இவருக்கெல்லாம் எப்படி தங்கச்சி சென்டிமெண்ட் நாட்டுல வருமா, விளங்குமா. ஒருத்த கஷ்டப்பட்டு வாங்கின தங்க பதக்கத்தை தங்கச்சியோட கல்யாணத்துக்காக வித்துட்டான்னு சொல்றான். அதை ரசிக்கிற நாடு நான் தமிழ்நாடு விளக்கிட்டா. இங்கதான் மேட்ரு. இன்னைக்கு சினிமாவில் ஒன்னு தெரிஞ்சுக்க நண்பா, ஃபுல் படமும் லொல்லா எடுக்கணும். அம்மா ஆத்தா தங்கச்சி படம் எடுத்தா சீரியல் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவான். ஏன்னு கேட்டா ஏன் சீரியல் மக்கள் பாக்குறாங்க, சினிமா டிக்கெட் ரேட்டு ஜாஸ்தி. அந்த மேட்டர் 2 நாளா பத்திரிகையில பேசிட்டு இன்னைக்கு சொல்றேன், அதை ரிப்பீட் பண்ணாங்க. நண்பர்கள் அடுத்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கு காமராஜர் மெமரி பிரஸ் இருக்கு, அதுக்கு நேரம் பேச முடியாது, நேரம் கருதி பேசணும். அதான் அந்த மேட்டர்லாம் இன்டர்நெட் பண்ணி நீங்களே போட்டுக்கணும். டிக்கெட் ரேட் அதிகமா இருந்தா தியேட்டருக்கு ஆடியன்ஸ் வரமாட்டாங்க. டிக்கெட் ரேட்டு குறைக்கணும். உடனே தயாரிப்பாளர் என்ன டி ராஜேந்தர் அடிமடியில கை வைக்கிறாரு ஒரு தயாரிப்பாளர். அது பதில் இங்க நான் பெரிய ஆர்டிஸ்டோட படத்தோட டிக்கெட் ரேட்டை குறைக்க சொல்லலையே. நீங்க பெரிய ஆர்டிஸ்ட் மாஸ் ஆர்டிஸ்ட் நடிச்ச படத்துக்கு பெரிய டிக்கெட் கொடுத்து பாக்கணுமா பாருங்க. ஆனா நாங்க ஒருதலை ராகம் படமே 1 வாரம் வரைக்கும் தியேட்டர்ல பிக்கப் பண்ணல, தூக்கி போட்டீங்களா. அப்புறமா தான் நீங்க பாத்தீங்க. லேட்டா தான் தமிழ்நாட்டு மக்களே லேட்டா தான் யோசிப்பாங்க. அதனாலதான் பொண்ணுங்கள்ட்ட கூட காதல சொன்னா புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப நாளா பெண்டிங்ல வைக்கிறதுக்கு என்ன ஃபைல் மட்டுமா கவர்மெண்ட்ல பெண்டிங்ல இருக்கு. லவ் போய் எக்ஸ்பிரஸ் பண்ணு, பல பொண்ணு பெண்டிங்ல தான் வைப்பா.
இல்லன்னா செல்போன்லாம் எவனும் பசங்க ஏன் சார்ஜ் பண்ணிட்டு அலையறான்? விஷயமே இதான். பெண்டிங்ல போடக்குள்ளதான் பசங்க பின்னாடி அலைவான். பெண்டிங்ல பண்ணாம ஓகே பண்ணிட்டான்னு வச்சுங்களேன், அடுத்த படம். முன்னெல்லாம் படங்கள்லாம் வெள்ளி விழா ஒண்ணுச்சு. இப்ப லவ் பண்ற பையனை ஒரு பையன் பொண்ணு 25 நாள் காதலிச்சானா வெள்ளி விழா கொண்டாடிட்டு இருக்கான். 25 days என்ன? நான் கேரளா பாராட்டுவேன். கேரளாவுல 25 நாள் படம் ஓடுச்சுன்னா அப்ப வெள்ளி விழான்னு சொன்னாங்க. அதான் உண்மையான நாடு, அதான் உண்மையான ஸ்டேட். இன்னைக்கு தமிழ்நாடு ஸ்டேட்டஸ். டி ராஜேந்தர் ஒரு வருஷம் ஓடின படம்லாம் கொடுத்திருக்கேன். என்னோட உயிரிழவர் படம் டப் பண்ணப்பட்டு தெலுங்குல வந்து பிரவேசாகரம் 2 வருஷம் ஓடிச்சு, 2 years. இன்னைக்கு அதனாலதான் ஒருதலை காதல்னு தமிழ்ல படம் எடுத்துட்டு அந்த படம் தெலுங்குலையும் பிரேமதாசன் எடுக்கிறேன். எதுக்காக சொல்ல வரேன்னா, இன்னைக்கு ஒருதலை காதல் எடுக்கிறேன். இது எல்லாரும் நினைச்சுட்டாங்க ஒருதலை ராகத்துக்கும் ஒருதலை காதல். ஐயோ, முதல்ல ஒருதலை ராகத்தோட இந்த டைட்டில் காயின் பண்ணதே பல பேருக்கு தெரியாது. நண்பர் ராஜசேகருக்கு தெரியும். அந்த படத்துக்கு நான் வந்து வச்சிருந்த பேரு வந்து முதல் படம் என்ன தெரியுமா? தடை போடும் மேகங்கள் வச்ச டைட்டில். போல்டா வச்சேன், தடை போடும் மேகங்கள். அந்த படத்தோட தயாரிப்பாளர் EM இப்ராஹிமோட ரசிகர், என்னோட ரசிகர். ராஜசேகர் 70 பாட்டு கேட்டேன்னு கேட்டாரு. என்னுடைய இல்ல நண்பர், ஐயோ நீ என் நண்பன் உட்காரு. ஒரு நிமிஷம். உடனே டீராஜ் டங்கடக்க அடிச்சு எதிக்க நீ ஏன்னு கேட்டா இப்பெல்லாம் காலம் மேலே போச்சு. ஒருதலை ராகத்துல அப்படி எல்லாம் டங்கடக்க அடிக்கலாம். இப்பெல்லாம் அதெல்லாம் அடிக்க கூடாது, கம்முன்னு இருக்கணும். ஏன்னு கேட்டாங்க இப்பெல்லாம் வந்து புரியுற மாதிரி பாட்டே எழுத கூடாது. ஏன்னு கேட்டா அந்த காலத்துல நாங்க சொன்னாரு தடைபோடு மேகங்கள் ஒரு படத்தோட பாட்டை பாடணும்னு நீங்க சொன்னா, ஒரு பாட்டு டி ராஜேந்தர் ஐ பிக்சர்ல தூக்கணும்னு வச்சுங்களேன். நான் வந்து தியாகிக்கு தெரியும். எங்க வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல குடியிருக்கிறவெல்லாம் அந்த ஐ பிக்சர் தூக்குவேன். இவர் சொன்னாரு தடைபோடு மேகங்களை பாடுனா எதனால் 100 சொச்ச பாட்டு அந்த படத்துக்கு போட்டிருந்தேன். அப்பதான் மியூசிக் ஒரு படத்தோட பாட்டோட சிச்சுவேஷன். இப்ப ரூபா மேடம் என்ன சொல்றாங்க, ஒரு இந்த பீஸ் ஒரு 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 லவ் மூடு வரணும். லவ் மூடு வரணும். அந்த மூடு எப்படி சொல்லுங்க? அந்த ஹீரோயின்ட்ட போய் அப்படி கேமரா வச்சுட்டு எஸ் ஒரு லவ் மூடு, ரொமான்டிக் மூடு கொடுங்க மேடம். எஸ் ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் மூடு மூடு மூடு. எங்கேருந்து ஒரு மூடு? எங்கேருந்து ஒரு மூடு? ஆனா நான் வந்து தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க எந்த நேரமா அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். ஒரு எந்த மூடா இருந்தாலும் நீங்க வந்து வாட் எவர் இட் மே பி. இப்ப எனக்கு ஒரு மாடர்னா ஒரு கேர்ள் இருக்கா, ஒரு ஹீரோயின் வரா. நான் ஒருதலை ராகத்தோடு இன்னைக்கு அந்த பொண்ணை வந்து ஒரு கேட் வாக் பண்ணணும் அப்படி நடந்து வான்னு சொன்னா, எஸ் ப்ளீஸ் why don't you give it a cat walk for me? Shall I start the camera? அப்படின்னு சொல்லிட்ட பிறகு அவ வந்தோன்னு எனக்கு ஹாப்பி இல்லைன்னு வச்சுங்களேன், உடனே சொல்லுவேன் but you should give little bit. I'm expecting something more. Why don't you try once again? அப்படின்னு அவ அப்ப மறுபடியும் ட்ரை பண்ணிட்டேன். இப்ப எல்லாம் ஃபுல்லா பாம்பேல தான். I can't talk in Tamil. I have to talk with the only in English. ஏன்னா otherwise ஹிந்தி மாலுமே. அங்க போனாக்கா அப்படி சொன்னா நடந்தா எப்படி வேணா. ஆனா இப்படி நடந்து வரக்குள்ளேயே இப்படி வரணுமா அப்படின்னு சொன்னா இவங்க சொன்னா பாத்தீங்களா. ராஜசேகர் ரொம்ப அழகா சொன்னாரு. வில்லன் கேரக்டரா? வில்லன் கேரக்டருக்கு அது அந்த அந்த ரவீந்தர் பண்ணாரு. அந்த வில்லன் கேரக்டருக்கு டயலாக்கா அப்படியே பேசுவேன். அந்த நான் வந்து இன்னும் சிகரெட் குடிக்க மாட்டேங்கிற காரணத்துக்காக மட்டும்தான் நான் வந்து சந்திரசேகர் கேரக்டர் நான் நடிக்கல. அந்த கேரக்டர் நான் தான் நடிக்கணும். ஒத்த காலில் நின்னவர் EM இப்ராஹிம். ராஜசேகர் தெரியும். ஆனா என்ன சொன்னாரு, சிகரெட் குடிக்கணும், கையில சிகரெட்டை வச்சுட்டு நடிச்சாதான் நல்லா இருக்கும் அப்படின்னு EM இப்ராஹிம் சொல்றாரு. அப்ப நான் சொல்றேன், நான் சிகரெட் குடிக்க மாட்டேன். நான் வாழ்க்கையில ட்ரம் அடிப்பேன், தம் அடிக்க மாட்டேன். கொள்கை ஒன்னே சொன்னாரு, உன்னை தம் அடிக்க வச்சுட்டா என்ன பண்ணுவேன்? 1 லட்சம் ரூபாய் பந்தயம், உன்னை நான் தம் அடிக்க வைக்கிறேன்னாரு. இந்த கேரக்டர் நடிக்கணும், நீ தம் அடிக்கிறாரு. நான் கேரக்டர்ல நடிக்காட்டாலும் பரவாயில்ல, நான் தம் அடிக்க மாட்டேன். இல்லன்னா அந்த கேரக்டர் நான் தான் நடிச்சிருப்பேன். குடிக்கிற மாதிரி நடிக்கிற ஒரு பச்சை தண்ணி வச்சுட்டு குடிச்சிடலாம். ஆனா தம் அடிச்சுட்டு நடிக்கணும், கையில தம்முன்னா வேணான்னு. அன்னைக்கு தம் அடிக்கல, இன்ன வரைக்கும் நான் தம் அடிச்சது இல்ல. தம் அடிக்கிறதுனால இன்னைக்கு நான் தம்மோட நிக்கிறேன். எதுக்கு சொல்ல வர அண்ணா, அந்த கேரக்டர் எல்லா கேரக்டரையும் அப்படியே செஞ்சு காட்டுவேன். அது வில்லனா வில்லன், கதாநாயகனா கதாநாயகன். ஒரு 100 சொச்ச கேரக்டர் வந்து மிமிக்ரி பண்ணுவேன். நான் தியாக 2 பேருமே மிமிக்ரி மன்னர்கள். அவன் ஒண்ணு பண்ணுவான், அப்படியே ஒவ்வொரு கேரக்டர் அப்படியே பண்ணி காட்டுவேன். இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னா. இன்னைக்கு கூட இப்ப இவரை பார்த்தேன், பிரகாஷ் ராஜ் என் படத்துல ஏன்னா சலங்களா என்டிஆர் நல்லா இருக்கலாம். அப்படியே யாரோட ஸ்டைல் என்னவோ, என்ன ராஜி இந்த வாய்ஸ் யாருக்கு? ராஜி நல்லா இருக்கியா? தியாகு தெரியுது யாருன்னு.
இப்படி மாநாட மயிலாட தென்றலாட எத்தனை வாய்ஸ் பார்த்துட்டு வந்திருப்பேன். எல்லாம் இருந்தே டி ராஜேந்தருக்கு இந்த நிலைமைன்னா நீங்க தெரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இந்த வித்தெல்லாம் காட்டினா இன்னும் அழுத்திடுவாங்க. இப்ப எதுக்கு சொல்ல, இவங்க பாட்டு பாடினார, பாட்டு பாடுறதுல ஒரு நடிகை நடக்கணும், இப்படித்தான் நடக்கணும், அந்த ஹீரோயின் நடக்கணும்னா அந்த ரூபா மியூசிக் கொடுக்கறதுக்காக சொல்றேன். அந்த பொண்ணுகிட்ட நடந்து சொன்னா அந்த மூடு வராது. அதே நீ இப்படி வாக் பண்ணுன்னு சொல்ல, வாக் பண்ண உடனே நான் நடப்பேன். ஒரு மியூசிக் விட்டு கொடுக்கணும். இப்ப நடங்க அப்படி வா அப்படின்னு உடனே வரும் வாக்கு. ஒரு டைரக்டர் கொடுக்கணும். எந்த இதுவோ ஒண்ணும் இல்ல. ஸ்ரீவித்யா அம்மா வந்து கேமரா வச்சுட்டு அம்மா அழணும். இப்ப ரூபா கூட ரூபா வந்து அழணும், ஒரு சின்ன ஃபீலிங்மா அப்படின்னு சொன்னோன்னே ரூபா நல்ல வெரி குட் ஆர்டிஸ்ட். இப்ப அழகா சொன்ன ராஜசேகர், ரூபாவுடைய கண்கள் தான் ஒருதலை ராகத்தோட வெற்றிக்கு ஒரு பெரிய பிளஸ். படம் பார்த்த பெண்கள் ஒரு வெற்றினா, இன்னொன்னு ரூபா பேசுறது எல்லாம் என்னோட மனைவி உஷா. படத்துல டயலாக் ஃபுல்லா உஷாவோட கேரக்டர் தான் பேசும். இங்க எல்லாரும் ஒருதலை ராகத்துல எல்லாரும் இங்க வந்தாங்க அப்படின்னாங்க. இவங்க எல்லாம் 34 வருஷம் கழிச்சு பார்த்த சந்தோஷம் தான். ஆனா ஒருதலை ராகத்திலே நான் என்னைக்கு வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி ஒரு சந்தோஷம் என்ன தெரியுமா? உயிரிழந்த விஷயம் என் மனைவி உஷாவை கல்யாணம் பண்ணுதான். அந்த படத்துல அந்த படத்துக்கு ஜீவன் கொடுத்த உஷாவே என்னோட வாழ்க்கையின் ஜீவனா உயிரிழந்த ஒரு விஷயம் என்னோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. எதுக்கு சொல்ல வரேன்னா, டிஆர் மியூசிக் கொடுப்பாருன்னு சொன்னா அந்த எமோஷனை கொடுக்கும் போதுதான் ஒரு ஆர்டிஸ்ட் ஒரு சின்ன ஃபீல் நீ ஃபீல் பண்ணுமா, அழுவணும் அப்படின்னா ஸ்ரீவித்யாமா பார்த்துட்டேன், ரூபா மேடம் பார்த்து இருக்கேன், சரிதா மேடம். என்னன்னா அதுக்கு ஒரு ஃபீலிங் கொடுப்பேன். அந்த ஃபீலிங் இப்ப வந்து எல்லாருக்கும் பார்த்தா என்னடா இவன் வந்து மியூசிக் கொடுக்குறான், இவன் மியூசிக் கொடுத்துட்டு டைரக்ட் பண்றானே, நான் கவலையே கிடையாது. நான் எனக்கு இறைவன் கொடுத்த வரம் உடனே அந்த ஷெனாய் நோட்டை கொடுப்பேன். எதற்காக இன்னைக்கு கை தட்டணும், என்னோட திறமையை காட்டுறதா சொல்ல. இந்த வேர்டை வந்து ரூபா சொல்லாட்டா நான் இதை செஞ்சு காட்டிருக்க மாட்டேன். அந்த பாட்டை நீ பாடுப்பா அப்படின்னு என்னுடைய நண்பர் ராஜேஷ் சொல்லாட்டா நான் பாடி கட்டிருக்க மாட்டேன். ஆனால் நான் இதெல்லாம் எதற்காக இப்ப சொல்றேன்னா, 34 வருஷம் கழிச்சு இவர்கள் எல்லாருக்கும் எமோஷனலா ஃபீல் பண்ணக்குள்ள நான் எமோஷனலா ஃபீல் பண்ணல. ஏன் தெரியுமா? நான் வாழ்க்கையில ரொம்ப அடிபட்டேன் சார். நான் ரொம்ப அடிபட்டேன். அதெல்லாம் அந்த காயத்தெல்லாம் மறந்து இப்ப நான் ரொம்ப நேற்று என் நண்பன் புகைப்பட கலைஞர் சித்ரா மணி பார்த்தேன். நான் சொன்னேன், தகடு ஃபங்க்ஷன்ல என்னோட மானசீக குரு கே பாலச்சந்தர் சார் என்னை வந்து ரயில் பயணம் பார்த்து, நான் அவரோட மானசீக, அவர் என்னோட குரு. அவரை பார்த்துதான் நான் சினிமாவுக்கு வந்து அவ்வளவு இன்ஸ்பயர் ஆகி வந்தவன். அப்படிப்பட்ட அவர்கிட்டே பாராட்டு வாங்கின பிறகு இனிமேலுக்கு நான் புதுசா பாராட்டு வாங்கி நான் என்ன பண்ணி அவனோட டி ராஜேந்திரனோட ரயில் பயணங்கள் பார்த்துட்டு எனக்கு போட்டியா ஒருத்தன் வந்துட்டான். அவனை பார்த்து நான் பயந்தேன்ப்பா. அவன் இப்படி எல்லாம் என்னமா மியூசிக் பண்றான், என்னமா தாளம் போடுறான், அவனுக்கு இவ்வளவு திறமையா, அவன் ஆல்ரவுண்டரா இருக்கான், அவன் எனக்கு குருன்றான். அவன் தான் எனக்கு குருன்னு அவர் பேசினார. ஒரு மாபெரும் குரு, பெரிய குரு பீடம். அவர்கிட்டயே அந்த இது வாங்கின பிறகு, ஆனா வந்து உலகத்துல வந்து மனிதர்கள் நிறைய பேர் கிண்டல் பண்றான் அப்படின்னா ஒன்னு சொல்றேன் சார், உங்கள்கிட்ட திறமை இருந்தா மட்டும்தான் சார் கிண்டல் பண்ணுவாங்க. உங்களை பார்த்து யாருக்கா பொறாம வந்தாதான் கிண்டல் பண்ணுவாங்க. ஒரு தெருல உன்னை 4 பேர் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சுட்டான்னா நீ முன்னேறிடுவேன்னு அர்த்தம். உன்னை பத்தி எவனுமே சட்டை பண்ணலன்னு வச்சுக்க, நீ சடன்னு அர்த்தம். இதுதான் மேட்ரு. நம்மளை பார்த்து ஒருத்தன் ஃபீல் பண்ணா அது மட்டும்தான் இது. இன்றைக்கு மணல் நகரத்தை வந்து என் நண்பன் சங்கர் உருவாகி இருக்கிறார் என்று சொன்னார். ஏன் இங்க வந்தன்னு கேட்டா, வெங்கோவிந்தா என்ற ஒரு நண்பர் கூப்பிட்டாரு, போன. அவர் துபாயில இருந்து வந்திருக்கிறார். ஒரு தொழிலதிபர், நல்ல மனம் படைத்தவர். பணம் படைத்தவர் என்பதற்காக மட்டுமல்ல, நல்ல மனம் படைத்தவர். நேத்தி நாகராஜ ராஜா அவர் வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர். அவரோட படம் புதிய திருவிழம் பண்ணா என்னை வந்து சங்கர் கூப்பிடுவாரு அப்படின்னா நாங்க தனிமையா பேசிக்குள்ள உரிமையோட, சங்கர் எப்படி இருக்க, நீ நல்லா இருக்கியா, ராஜேந்திரன் நல்லா இருக்கியா அப்படின்னு நாங்க பேசிக்கக்கூடிய அளவுக்கு உரிமையில பேசிக்கூடிய நாங்க நண்பர்கள். தியாகம் என்ன நண்பா அப்படின்னா, என்னை விட வந்து அவன் வயசுல கம்மி, ஆனாலும் என்னை வந்து அப்படி கூப்பிடுற, உரிமையோட கூப்பிடுற மாதிரி.
என்னை விட அந்த அந்த நாங்க வந்து ஜூனியர் சீனியர் பாக்குறது இல்ல, நட்பு தான். என்னுடைய நண்பனா வந்து சங்கர் கூப்பிட்டப்ப உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னு கேட்டா இத்தனை வருஷத்துக்கு பிறகு ஒரு உண்மையை சொல்றேன், 34 வருஷத்துக்கு பிறகு நாங்க 1980 1ஆம் தேதி ஒரு தடவை ரிலீஸ் ஆச்சு. 79 நாங்க அந்த படம் எடுத்தோம். அந்த ஏவிசி காலேஜில் நான் படிச்ச கல்லூரியில தான் எடுத்தேன். ஆனா 35 வருஷமா அந்த ஏவிசி காலேஜுக்கு பார்க்கும் போதெல்லாம் வடகரையில இப்ராஹிம் அவர்கள் தான் எங்களுடைய முதல் படத்துக்கு வித்திட்டவர். அவர் அந்த வடகரைக்கு போகலாம் அந்த மன்னமந்தல ஏவிசி காலேஜோட தெரு அப்படியே சாலையில கீழே அப்படியே படுத்து என்னுடைய கல்லூரியை வணங்குவேன். என்னோட கோயில் அது. ஆனா 34 வருஷமா அந்த காலேஜுக்குள்ள நான் போவே இல்லை. இந்த வருஷம் தான் 25ஆம் தேதி காலேஜில் நடக்கிற ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிட்டுருக்காங்க. சங்கர் வந்து கூப்பிட்ட இந்த நேரம், சங்கரோட இந்த படத்தில் நடித்த ரூபா என்னோட வசந்த அழைப்புகள் நடித்தவர் இன்றைக்கு வந்திருக்கிறார். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்னுடைய நண்பர் ஹாரூன், நான் இப்ராஹிம் சந்திப்பதற்கு காரணமா இருந்த நண்பர் ஹாரூன் திருமணத்திலே ராபர்ட் ராஜசேகர் நான் சந்தித்தேன். ராஜசேகர் வந்து உன்னை ராஜேந்திரன் கூப்பிடலாமா, எத்தனை திறன் இருந்தாலும் நான் என்னைக்கு உன்னோட ராஜேந்திரன் பா, நான் நண்பன் பா. ஏன்னா நான் வந்து மாறவே மாட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த நண்பர்களை என்னை பார்க்கக்கூடியத காலம் சில நேரத்தில் மனிதர்களை பிரிக்கும், மனங்களை பிரிக்கும். நான் 35 வருஷமா ஜோசிய ரிசர்ச் பண்ணதுனால நேரம் நல்லா இருந்தா வயிறும் ஜொலிக்கும், நேரம் நல்லா இருந்தா ஒளிப்பட்டாதான் வயிறும் ஜொலிக்கும். அதனால இன்னைக்கு ஏதோ ஒரு நல்ல நேரம் எங்களை இணைத்திருக்கிறது. இந்த இணைப்பான இந்த நேரத்துல ஒரு இணைப்பான ஒரு இந்த விஷயத்துல நான் அதனாலதான் எந்த விதமான கான்ட்ராவர்ஷியனால எந்த விஷயத்தையும் பேசாம ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். இன்றைக்கு என் நண்பன் சங்கர் மணல் நகரம் எடுத்த காரணத்தால் அவர் ஒரு டைரக்டராக இங்கே வந்திருக்கின்றார். அவர் டைரக்ட் பண்ணுவாருன்னா என்னோட ராஜேந்திரன் பல்லவியில் நான் டைரக்டராக இருந்த என்னோட கனவுல ஒரு டைரக்டர் கேரக்டர் நடிக்க வச்சேன். அது எந்த அளவுக்கு உண்மை இன்னைக்கு நீ டைரக்டரா இருக்கீங்க. அப்ப எவ்வளவு டி ராஜேந்திரக்கு வந்து ஒரு தொலைநோக்கு சிந்தனை இருக்கிறது என்பதை சங்கர் உணர்ந்து, சங்கர் நல்ல ஒரு கலைஞன். எனக்கு சங்கர் மேல எனக்கு ஒரே ஒரு தனியாத தாகம் இருந்து மஞ்சள் விரிஞ்ச பூக்கள் மலையாள படம் தான் அதிகம் பார்ப்பேன். சங்கருக்கு தெரியும். என்னுடைய நண்பர்கள் வந்து மலையாள ஆர்டிஸ்ட் நிறைய பேர் என்னோட நண்பர்கள். என்னுடைய அப்ப சொன்ன உன்னுடைய கனவு நிறைவேறிடுச்சு, நீ ஒரு படம் டைரக்ட் பண்ணிட்ட. என்னோட ஒரு பெரிய கனவு நிறைவேறாம இருக்கு, நான் ஒரு மலையாள படம் டைரக்ட் பண்ணு சங்கர். உன்னே சொன்ன மாதிரி அன்றைய கனவு இன்றைய நிறைவேறினா என்றைக்கும் அது நிறைவேறும் ராஜேந்தர் அப்படின்னு சொன்ன மாதிரி. ஏன் அதற்கு சொன்னேன் என்று சொன்னால் வருத்தப்பட்டு சொல்றேன். என் இனிய நண்பர் சூப்பர் ஸ்டார் மோகன்லாலும் நம்முடைய மீனா அவர்களும் நடித்த திருஷ்யம் மலையாளத்தில் இதுவரைக்கும் இல்லாத பாக்ஸ் ஆபீஸ் 64 crores மேல கலெக்ட் பண்ணுது. என்ன காரணம்? ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் படம் கேரளால ஓடுது. அந்த படத்தை மக்கள் பார்க்கிறாங்க, திரையரங்கத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் மக்கள். ஆனால் தமிழ்நாட்டின் நிலைமை என்ன? தமிழ்நாட்டு தயாரிப்பாளர்கள் சிந்திக்க வேண்டும். ஃபேமிலி சென்டிமெண்ட், ஒரு சூப்பர் ஸ்டார் ஒரு சைக்கிள் ஓட்டிட்டு ஒரு சாதாரண கேரக்டர்ல அண்டர் பிளே பண்றாரு. அந்த ரியாலிசம் அங்க கேரளாவுல வாழுதுன்னு சொன்னா நாம் சிந்திக்க வேண்டும். அங்க படித்தவர்கள் அதிகம், ஐக்கியூ ஜாஸ்தி. இன்னொன்னு படங்கள் இன்னும் அந்த கிளாஸ் டச் இருக்குன்னு சொன்னா ஏன் அங்க பெப்பரன் சால்ட் சூப்பர் ஹிட்டிங் ஏன் சமையலர்கள் நம்மளால அது வெற்றி பெறக்கூடிய படமா ஏன் நம்மளால கொடுக்க முடியல? சிந்திக்க வேண்டும். பெங்களூர் டேஸ் அங்க சூப்பர் ஹிட். யங்ஸ்டர்ஸ் இன்னைக்கு ஒரு தலைவராக கலக்கின மாதிரி அங்க இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நடிச்ச அந்த படம் கலக்குது. இதெல்லாம் நம்ம யோசிக்கணும். ஒன்னு சொல்றேன், கேரளால பல படங்கள்ல பார்த்தா இங்க நம்ம என்னோட ஃப்ரெண்டு நானா பத்திரிகையில இருந்து வந்திருக்கு, இவரை பாக்குறேன், வேட்டியோட இருக்கிற அந்த கலாச்சாரம், வேட்டியோட அடையாளம் இருக்கு. தென்னிந்தியாவின் கலாச்சாரம் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், துளு 5 திராவிட மொழி. அந்த மலையாள படத்துல இன்னும் ஹீரோஸ் எத்தனை படத்துல எல்லா படத்திலும் தேவைப்பட்டாதான் ஜீன்ஸ். இப்ப துபாயில சாண்ட் சிட்டி, அந்த துபாய்க்கே மணல் நகரம் தமிழ்ல பேர் வச்சிருக்கிற நண்பர் சங்கர். தேவைப்பட்டா ஜீன்ஸ் போடலாம், பேண்ட் போடலாம். எல்லா படத்திலும் ஜீன்ஸ் பேண்ட் போட்டு எல்லா படத்திலும் பாட்டுல இங்கிலீஷ் மிக்ஸ் பண்ணியே பாட்டு எதுவும் பண்ண அவசியம் இல்ல. என்னோட படத்துல பண்ண பிரசன் அந்த படத்துல பாடியிருக்காரு. படத்துல பணியாற்றிய அத்தனை பேரும் வாழ்த்துற பாட்டுனா நம்மளோட எந்த படம், தமிழ் படமா, மலையாள படமா, இல்ல தெலுங்கு படமா, கன்னட படமா, சவுத் இந்தியன் லாங்குவேஜ், இந்தியன் கல்ச்சர், நம்ம கலாச்சாரம் இந்த படத்துல தெரியணும். எத்தனை மலையாள படத்துல வேட்டி கட்டிட்டு வராங்க சூப்பர் ஸ்டார்ஸ். நம்மளோட மம்முட்டி சாரா இருந்தாலும் சரி, மோகன்லால் சாரா இருந்தாலும் சரி, அது திலீப்பா இருந்தாலும் சரி, படத்தின் சப்ஜெக்ட் டிமாண்ட் ஆனா வேஷ்டி. அந்த நாட்டின் மலையாள அந்த கேரளாவின் கலாச்சாரத்தை, தென்னிந்தியாவின் கலாச்சாரத்தை தூக்கி பிடித்துக் கொண்டு அங்கே படங்கள் எடுக்கப்படுகிறது. ஆனா தமிழ்நாட்டை நம்ம கலாச்சாரத்தை மறந்து படம் எடுத்துக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் தான் ஒரு உயர் நீதிமன்றத்தின் ஜட்ஜு
மூத்த வக்கீல்லாம் வேட்டி கட்டிட்டு போனா அந்த கிளப்புக்குள்ள அலோவ் பண்ணல. இந்த நிலைமை தமிழ்நாட்டுல எங்க? தமிழ்நாட்டுல ஏன்? கலாச்சார சீரழிவு இந்த நாட்டில் இருக்கின்ற காரணத்தால். நம்ம எடுக்கக்கூடிய படங்கள்ல கலாச்சாரம் தெரிய வேண்டும், நம்மளுடைய உணர்வு அங்க பிரதிபலிக்கப்பட வேண்டும். வெள்ளைக்காரன் படத்துல கிஸ் அடிக்கிற சீன் 10 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிஸ் அடிக்கிற சீன் வைக்கலாம். தமிழ்நாட்டில் வச்சிருவீங்களா? வெள்ளைக்காரன் படத்துல வந்து வெள்ளைக்காரன் வந்து ஒவ்வொரு பொண்ணா கல்யாணம் பண்ணிட்டு டைவர்ஸ் பண்ணிட்டே போயிட்டு இருப்பான். அதே கலாச்சாரம் இந்தியாவுக்கு வந்துருமா? வர முடியுமா? கொண்டாட்டி புள்ள குட்டி சொத்து சோகம் குழந்தைகள வாழணும் வாழ்க்கை. காதல் என்பது ஒரு புனிதமான விஷயம். அந்த காதலை இன்னைக்கு கொச்சப்படுத்த முடியுமா? அதனாலதான் ஒரு தலை ராகம் எடுத்தனா இன்னைக்கு ஒரு தலை காதல் புனிதமான காதல். ஆனா இந்த காலத்துக்கு ஏத்த காதல் குத்துப்பாட்டு, ஆனா வெத்துப்பாட்டா இருக்காது. கருத்துள்ள பாட்டு சொல்லி படம் எடுக்கிறேன்னா என்னன்னு கேட்டா, இன்னைக்கு ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணிட்டு படம் எடுத்தாதான் சினிமா தியேட்டருக்கு மக்கள் வருவாங்க. அந்த ட்ரெண்ட சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு ட்ரெண்ட் செட்டரா இன்னைக்கு சங்கர் இந்த படத்தை மணல் நகரத்தை டோட்டல் துபாயில போய் படம் எடுக்கிறார். 60-65 நாள் எடுத்திருக்காரு. இட்ஸ் நாட் ஈஸி ஜோப். படம் பார்த்து நான் ராஜசேகர் பார்த்தேன், விஷுவல் அப்படின்னு ஆஸ் எ கேமராமேன் ஆஸ் எ டெக்னீஷியன் அவரே ஓகேன்னு சொல்றாரு. இப்ப நீங்களும் பார்த்திருப்பீங்க, நல்லா இருக்கும். நான் என்ன சொல்ல வரேன், இத மாதிரி நியூ டேலண்ட்ஸ் இருக்கிற கூடிய படங்களுக்கு நான் ஆல்ரெடி பிரஸ் நீங்க நல்ல ஆதரவு தரீங்க, இன்னும் ஆதரவு தர வேண்டும். இப்ப வந்து கேரளாவில திருஷ்யம் ஓடிக்கிட்டு இருக்கு, அங்க பெங்களூர் டேஸ் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்படி என்று சொன்னால் திரையரங்கத்துக்கு மக்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னைக்கு என்ன பண்றாங்க, விசிடி திருட்டு விசிடி வந்துருதுன்னு சொன்ன, ஏன் திருட்டு விசிடி வரும், நம்மளே படத்தை விசிடியா வித்துடலாமா அப்படின்னு கூட இன்னைக்கு டாபிக். நான் அந்த அடுத்த டாபிக் வெளியில தான் ஓபன் பண்ண போறாங்க. படத்தை எடுத்து நாளைய அட்வான்ஸா நீங்க பேசுறேன். ஏன் திரைப்படத்தை எல்லாருமே திருட்டு விசிடி விற்கிறாங்க, நம்மளே வித்துட்டா என்ன, நம்மளே வித்துட்டா ப்ரொடியூசருக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்குமேன்னு ஒரு தாட்ட கான்செப்ட ஒரு அருமையாக ஒரு இயக்குனர் சிந்தித்திருக்கிறார். அது என்ன பிரச்சனை வரப்போகுதுங்கிற பின்னாடி பார்ப்போம். ஆனால் ஒண்ணு, நாங்கள் கஷ்டப்பட்டு 65 நாள் கேமரா வச்சு நாங்க 2K ரெசல்யூஷன் எடுக்கலாமா, 4K ரெசல்யூஷன் எடுக்கலாமா, 5D எடுக்கலாமா, இல்ல ரெட் கேமரா வச்சு எடுக்கலாமா, அத ரெட் எபிக் வச்சுக்கலாமா, எல்லாம் யோசிச்சு எதுக்கு அங்க திருடி கொண்டு போய் தியேட்டர்ல 2K ரெசல்யூஷன் ப்ரொஜெக்டர் ஒரு சிட்டில இருக்கக்கூடிய சத்யன் தியேட்டர் ரோக்கல். நான் கூட இன்னைக்கு வேலூர்ல தியேட்டர் வச்சிருக்கேன். வேலூர்ல தியேட்டர் வச்சிருக்கிற தியேட்டர் சிலம்பு தியேட்டர், குரல் தியேட்டர். அந்த தியேட்டர்ல இருக்கக்கூடிய தியேட்டர்ல போட்டு கீபோர்டு ப்ரொஜெக்டருடைய ரெசல்யூஷன் என்ன? அங்க 2K ரெசல்யூஷன் இருக்கா? இல்ல. ஒரு ஹோம் தியேட்டருக்குள்ள ரெசல்யூஷன் தான் தமிழ்நாடு முழுக்க அத்தனை தியேட்டர்ல இருக்கு. ஆனா இங்க அப்படியே அப்படி வைக்கிறோம், நாங்க ஜிம்மி பிச் எடுத்தோம், அப்படி எடுத்தோம், அந்த லென்ஸை போட்டு நாங்க சூப்பர் 35 லென்சஸ் போட்டு இப்படி எல்லாம் பண்ணிட்டு 30 ரூபாய்க்கு அப்படியே சும்மா கருவாடு மூட்டையை தூக்கி கீழே கொட்டுற மாதிரி கொட்டுறான். அந்த சிடிய நான் உன்ன சொல்றேன், ஒண்ணு பேசுறேன். கர்நாடகால ஒரே ஒரு திருட்டு விசிடி ஒரு கன்னட படத்தை காட்ட சொல்லுங்க சார். அந்த கர்நாடக மக்கள் அங்க இருக்கக்கூடிய அந்த பட தயாரிப்பாளர் ஒற்றுமையை ஹேட்ஸ் அப் சல்யூட் அடிக்கிறீங்க. முடியாது. வருமா அந்த விசிடி, திருட்டு விசிடி வந்துருமாங்க? ஆந்திராவில மக்கள் தியேட்டர் வந்து படம் பார்க்கறாங்க. அந்த ஆந்திரா ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய திசையை பார்த்து சல்யூட் அடிக்கிறேன். கேரளாவில திருஷ்யத்தையும் பெங்களூர் டேஸையும் கொண்டாடுகிறார்கள், கலைஞர்களை கொண்டாடுகிறார்கள், திரைப்பட கலைஞர்களை தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள். அந்த ஆடியன்ஸ் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தை பார்த்து வணங்குறேன். ஆனா தமிழ்நாட்டுக்கு ஏன் இந்த நிலைமை? சிந்திக்கணும். மக்கள் திரையரங்கத்துக்கு வரலாம் எப்படி வர முடியும்? ஒரு சினிமா படம் பார்க்கணும் 2000 ரூபாய் செலவு பண்ண முடியாத நிலையில மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் இதற்கெல்லாம் ஒரு சரியான தீர்வை ஏற்படுத்தி திருட்டு விசிடியை ஒழிக்க அரசாங்கம் நினைத்தால் மட்டும்தான் முடியும். அந்த அரசாங்கம் நினைக்க வேண்டும் என்றால் அந்த அரசாங்கத்திட்ட போய் இவங்க சொல்லணும். ஆனா இவரால சொல்ல முடியாது. முதலமைச்சரை யாரும் பார்க்க முடியல. ஏன் முடியல? பார்க்கக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி வைக்கல. இவர்களிடத்தில் இருக்கக்கூடிய குறையை வைத்துக் கொண்டு திருட்டி விசிறி ஒழிக்க வேண்டும் என்றால் எப்படி முடியும்? அதனால் இதையெல்லாம் மீறி நேத்திய கோரிக்கை வச்சேன், தமிழக முதல்வருக்கே கோரிக்கை வச்சேன், இந்த டிக்கெட் ரேட் குறைக்கப்பட வேண்டும் என்று. இப்படி ஏதாவது குறைக்கப்பட்டு பெரிய படங்கள் ஒரு பக்கம் வாழ்ந்தாலும் சின்ன படங்கள் வாழ வேண்டும். அந்த சின்ன படங்கள்லாம் வாழ்ந்தா மட்டும்தான் அந்த பாரு எத்தனை இளங்கலைஞர்கள், எத்தனை இளங்கலைஞர்கள், எத்தனை புதுமுகங்கள். நாங்கெல்லாம் இந்த புதுமுகங்கள்லாம் வராம போயிட்டாங்கன்னா இந்த மலர்கள் மேல அமிலம் ஊற்றப்பட்டு விட்டால் இங்க நாங்கெல்லாம் புதுசா ஒருதலை ராகத்தில் உதயமாய் வந்ததுனாலதான் 34 வருஷத்துக்கு அப்புறமா நாங்களும் இங்க சந்திக்கிறோம், சந்தோஷத்தை பகிர்ந்துக்கிறோம். ஆனா நாங்களாம் ஃபீல்ட பார்த்துட்டோம், ஷீல்ட பார்த்துட்டோம். இவங்களா இன்னும் ஃபீல்டே பார்க்கல. இந்த கலைஞர்கள் எப்படி வருவாங்க? இங்க இருக்கக்கூடிய நீங்க அதான் சிந்திக்கணும். எதிர்கால சந்ததி நன்றாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான்
இப்படிப்பட்ட திரைப்படங்கள் உருவாக வேண்டும், புதிய கலைஞர்கள் உருவாக வேண்டும், அவர்களை ஊக்குவிக்க வேண்டும் என்ற காரணத்தால் தான் மணல் நகரத்தை என் மனநகரத்தில் என்று வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சங்கரை வாழ்த்துவதற்காக வந்தேன். வாழ்த்து வந்த நேரத்தில் இத்தனை பேரோடும் இந்த உணர்வுகளை பகிர்ந்து கொண்ட இப்படி ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த சங்கருக்கும், படத்தின் தயாரிப்பாளர்களுக்கும், படத்தில் பணியாற்றிய ஏனைய கலைஞர்களுக்கும், நடிகர்களுக்கும், இந்த திரையரங்கத்திலே குழுமி எங்களுக்கு ஆதரவளித்த அத்தனை ஊடகத்துறை நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. துபாயோட பெரிய புர்ஜ் கலிஃபா வழியா தான் நாங்க வெளியிடுறோம். ஓகே, பல மாதத்துக்கு அப்புறம் மணல் நகரத்தில் லான்ச் பண்ணிருக்கோம். ஸோ ப்ளீஸ் எங்க கூட டீம் சேர் பண்ணுங்க ப்ளீஸ்.